ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகல்யாஸ் லைஃப் ஸ்டைல்ஸ். இந்த உலகத்தில் 1000 படியேறி 1000 மலைகளை சுற்றினால் கிடைக்கும் இறைவனுடைய அருள் ஒரே ஒரு கோபூஜை செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த கோமாதாவை வாசனை திரவியங்கள் நிரம்பிய உருளியில் வைத்து நம்ம வழிபாடு செய்ய போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம உருளியில் சுத்தமான தண்ணியை நிரப்பிக்கிட்டு ஒவ்வொரு வாசனை திரவியமாக அதில் சேர்க்கலாம். முதல்ல வெட்டி வேர், இது வசம்பு, மகாலட்சுமி வசியம் செய்யக்கூடிய வசம்பு. இது ஜாதிக்காய், விரலி மஞ்சள், ஜாதி பத்திரி, பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் சேர்க்கும்போது வீடே நல்ல நறுமணமாக இருக்கும். ஏலக்காய். இந்த வாசனை பொருட்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிற உருளியோட சைஸை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் ஒரு 2-3 தான் சேர்த்துக்கிறேன். இந்த வாசனை பொருட்கள் இந்த உருளியில் ஊற ஊற நம்ம வீடே நல்ல வாசனையோட நல்ல நறுமணமாக இருக்கும். இப்போ நம்ம மகாலட்சுமி உருவம் பொறித்து ஸ்ரீசக்கர நாணயம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். நம்ம குங்குமப்பூ ஒரு சின்ன டப்பாவில் வாங்கி வச்சுட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஜவ்வாது பவுடர், இது ஜவ்வாது பவுடர் சேர்த்துக்கலாம். இது குன்றின் மணி. நம்ம பூஜை ஸ்டோரில் குன்றின் மணின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. கோடி பாவம் தீர்க்கும் இந்த கோமாதா வழிபாடு. நம்ம வீட்டில் கோபூஜை செய்கிறதன் மூலம் குபேர பூஜை செஞ்சதோட பலன் நமக்கு கிடைக்கும். கடைசியாக உருளியில் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஒரு தட்டில் பச்சரிசியை நிரப்பி அதில் நாணயம் வச்சுக்கலாம். எத்தனை நாணயம் வேணாலும் வைக்கலாம். உங்கள் வீட்டில் வெள்ளி நாணயம் இருந்தால் வச்சுக்கலாம். லக்ஷ்மி வாசம் செய்யும் இடமான கோமாதாவின் பின்புறத்தில் மஞ்சள் பூசி 9 முறை கோமாதாவை நம்ம சுற்றி வந்தோம்னா இந்த உலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே கோமாதாவுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த கோமாதாவை நான் தட்டில் கொண்டாந்து வச்சுக்கலாம். நம்ம முக்கியமாக கோமாதாவுடைய பின்புறத்துலேயும் நம்ம வால் பகுதியிலையும் கண்டிப்பாக சந்தனம் குங்குமம் வச்சுக்கணும். நாம் வணங்கக்கூடிய இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இறைவனும் ஐக்கியமாகி இருக்கும் ஒரே ஒரு உயிரினம் இந்த கோமாதா தான். தேவர்களும் முனிவர்களும் பார்க்கடலை கடையும் போது கிடைத்த மகாலட்சுமியின் வடிவமான உருளியில் அதே பார்க்கடலிலிருந்து தோன்றிய கோமாதாவை வைத்து நம்ம வழிபாடு செய்வது எவ்வளவு பாக்கியத்தை நமக்கு பெற்றுத்தரும். உருளியை சுற்றி ரோஜா மலர்களை வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம். பசுவானது அதன் கன்று நந்தினியோடு இருக்கும்போது செய்கிற பூஜை தான் நமக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் நல்ல வாழ்க்கையையும் நமக்கு கிடைக்கும். இந்த கோமாதா மூலம் கிடைக்கும் பொருட்களான சாணம், கோமியம், பால், தயிர், வெண்ணெய் இவையெல்லாம் இந்த 5 பொருட்களும் ரொம்ப ரொம்ப புனிதமானவை. இப்போ நம்ம கோமாதா உருளியை நல்லா அலங்காரம் பண்ணியாச்சு. இதை வீட்டோட வரவேற்பு அறையில் வச்சுட்டு நம்ம தீபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சிக்கலாம். நம்ம எந்திரிச்ச உடனேயே இந்த கோமாதா உருளியை பார்க்குறது நல்ல சகுனத்தை நமக்கு அந்த நாள் முழுவதும் பெற்றுத்தரும். நம்ம வெளியில் போகும்போது இதை தொட்டு வணங்கிட்டு போனோம்னா நம்ம நினச்ச காரியங்கள், நம்ம போகிற காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையும். இந்த எளிமையான வழிபாட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து அதன் முழு பலன்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி.